வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ நான் வச்சிருக்க இந்த தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் இருக்குது. இதோ இதில் 4 வச்சேன் ஒரு கேனில். அது ஒன்று மட்டும் பெருசாக வந்திருக்கு. அதில் பூச்சி வந்துருச்சு இந்த மழைக்கு அப்புறம். இந்த ஒரு 20 நாள் விட்டுட்டேன் மருந்து அடிக்காமல். இதில் வந்து 4 வச்சுருக்கேன். ஃபுல்லாக இலையே இல்லாமல் அரிச்சிருச்சு. இதுவும் அது மாதிரி தான் இருக்குது. இது வந்து வளர்ந்து வந்தது அப்படியே வேர்பூச்சி தாக்கிடுச்சு, வளரவே விட மாட்டேங்குது. இப்போ இதுலேயும் அப்படி தான் பூச்சி அரிச்சிருக்கு. ஒன்றுத்துலேயும் 4 நாள் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் செடி நல்லாயிருக்கு. இருந்தாலும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதையும் பாதிச்சிருமோ என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறேன். இதெல்லாம் கூட அரிச்சிடுச்சு. இந்த வெண்டைக்காயெலாம் கம்பளி பூச்சி. அதனால் இந்த செடிங்க செம்பருத்தி கூட பூச்சி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு வந்து கடையில் இந்த மாதிரி பூச்சி மருந்துன்னு கேட்டு வாங்கினேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு மூடி ஊற்றிக்கலாம். இது வந்து வேப்பெண்ணெய் மாதிரி தேங்கலை, தண்ணி மருந்து மாதிரி இருக்குது. இதை தான் கலந்து அடிக்க சொன்னாங்க. ஒரு முறையாச்சும் அடித்து பார்க்கலாமேன்னு வாங்கின்னு வந்திருக்கேன். இது வந்து பூச்சி மருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர், அவங்க வீட்டுக்கு நான் போனேன். அவங்க தான் கொடுத்தாங்க. இதை இலவசமாக தான் கொடுத்தாங்க. பூச்சி மருந்து கொடுங்கன்னு கேட்டதுக்கு இது கொடுத்தாங்க. இதில் வந்து இப்போ ஒரு மூடி ஊற்றிருக்கேன். இந்த 5 லிட்டருக்கு 2 மூடி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டேன். இப்போ இந்த பாட்டிலில் இதை கலந்து ஊற்றிடலாம். இந்த தண்ணி வந்து பச்சை தண்ணி வந்து வடிகட்டின தண்ணி. இப்போ எல்லா செடிக்கும் அடிச்சிடுறேன். இந்த கீரைக்கெலாம் கூட அடிச்சிடுறேன். இதை அடிச்சுக்க ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் இதை பறிக்க முடியும்.